தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. ரொம்பவே பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முடிவுகள், கருத்து கணிப்புகள் எல்லாம் மிஞ்சி முடிவுகள். 207 இடங்கள்ல தற்போது பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் முன்னிலை வகிக்கிறது. அசாதுதீன் ஓவைசி கூட 5 இடத்துல முன்னிலை வகிக்கிறாரு. அசாதுதீன் ஓவைசியை விட பின்னாடி போயிருக்கு காங்கிரஸ் கட்சி. தேஜஸ்வி யாதவும் கிட்டத்தட்ட ஒரு 26, 28 அந்த மாதிரி தான் வர்றாரு. சிராக் பாஸ்வான் லெவலுக்கு வந்துட்டாரு. இப்போ அவரு ஒரு பிரதான கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த களத்தை நம்ம பார்க்கவே வேண்டாம். அவங்களாம் பிரிச்சிருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் அவங்க யாருக்கு எவ்வளோ வேணும்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு எவ்வளோ போடலான்னு கேட்டு பிரித்து கொடுத்த மாதிரி தான் இந்த தேர்தல் நடந்திருக்கு. அவர்கள் பார்த்து சரி, இதில் காங்கிரஸ் ரைட்டு, இந்த ஒரு 50 தொகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, சரி ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வாக்காளர் தூக்கி விடு, தொகுதிக்கு 10,000 பேர் அவனுக்கு விழுகிற ஓட்டத்தை காலி பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக 5000 3000 தான் ஜெயிப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 10,000 காலி பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் எல்லாம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கக்கூடாது. அந்த மாதிரி அதற்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70 லட்சம் வாக்காளர்களை தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கு, எலெக்ஷன் அறிவிக்கலாமா ஜின்னு கேட்டிருக்கு. இன்னும் அதுக்குள்ளே அறிவிக்க போகிறீங்களா? ஆமாம் ஜி, இன்னைக்கு சாயந்தரம் சொல்லியிருக்கோம். இல்லைங்கய்யா, வேலை இருக்குன்னு. இல்லை ஜி, இதுக்கு மேலே தள்ள முடியாது, என்ன பண்ண. சரி என்ன பண்ணலாம், சரி வெயிட் பண்ணுங்கள், காலையில் வேண்டாம், அறிவிக்க வேண்டாம், முதல் நாள் ஃபோன் பண்ணியிருக்காங்க. காலையில் பண்ண வேண்டாம், சாயந்தரமாக பண்ணுங்கள், நான் காலையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையில் ஒரு 10,000 ரூபா தலைக்கு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு ஜி. அறிவித்ததில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது வீட்டு குடும்பத்துக்கு 10,000 போயிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம், 10,000 ஒரு பக்கம். அதனால தான் இந்த வெற்றின்னு இல்லை, இது அறிவிப்பு சாத்தியமாக இருக்கு. இப்போ இதில் முழுக்க முழுக்க மால் பிராக்டிஸ் மட்டுமே காரணமாக இருக்க முடியும்? மால் பிராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் தப்பாக சொல்கிற மாதிரி ஆயிரும். எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு யார் உத்தரவிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு தலைமை இருக்கும்ல. இப்போ ஒரு டிவி அப்படின்னா ஒரு எடிட்டர் இருப்பார், அவர் சொல்கிறது தானே ரிப்போர்ட்டர் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய முதலாளி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கேட்டு கரெக்டாக நடந்திருக்காங்க. சரியாக தான் செயல்பட்டுருக்காங்க. அவங்க தப்பாலாம் செயல்படல. அவர்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பணியை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த நடத்தப்பட்ட அந்த ப்ராக்டிஸ் மூலியமா 65 லட்சம் பேர் நீக்கினாங்க. அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணி இதெல்லாம் சேர்த்தோம், 20 லட்சம் பேரை சேர்க்க முடிஞ்சிச்சு. அதன் பிறகும் இந்த தேர்தல் காலத்தில் வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ராகுல் அவர்களும் வந்து கடுமையான ஒரு பிரச்சாரத்திலலாம் ஈடுபட்டாங்க. பட் ஆனால் கருத்து கணிப்பில் கூட ஒரு 80-90 இடங்களாவது வந்துருவாங்க. 100 இடங்கள் மேக்சிமம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டணி அப்படின்னு தான் நம்மளே கூட அப்படி தான் போட்டிருந்தோம். இப்போ நீங்களுமே கிட்டத்தட்ட 110 120 இடம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி கம்யூனிஸ்டோட சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுன்றதை நம்ம கணிக்க முடியாதுல்ல. யார் வாக்களிச்சிருக்கான், என்ன பண்ணுவான், யாருக்கு ஓட்டு போடுவான்னு வேணால் சொல்லலாம். அதை வச்சு தான் சர்வே பண்ணலாம். ஆனால் வந்து என்னென்னா யார் இது பண்ணுவான்றது, எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு பிரித்து கொடுக்குன்றது அளவுக்குலாம் இது வரைக்கும் சர்வே எவனும் பண்ணதும் கிடையாது, எந்த ரிப்போர்ட் வந்ததும் கிடையாது. இப்போ கோடி மீடியாலே பாருங்கள், எல்லாம் 150 160 2 சேர்த்து வரும்னு போட்டாங்க. அதே மக்களால் ஏற்றுக்க முடியல, எப்படியா வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ 190 200 வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கும்போது தேர்தல் கமிஷன் பார்த்து பிரித்து கொடுத்துருக்குன்னு அர்த்தம். யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம், இவங்களுக்கு இது அதெல்லாம் காலி பண்ணுன்ற மாதிரி காலி பண்ணி. அதாவது சார், இப்போ பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லப்படுது இல்லை சார். இப்போ இவங்க கொண்டு போன ஓட்சோரி கேம்பெயின் மக்கள் மத்தியில் எடுபடலை. ஆனால் கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மகளிருக்கான 10,000 ரூபாய் நிதி உதவி அங்கே எடுபட்டிருக்கு. ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ஒரு முறையான ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணலை, அதை தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்க முடியாது. காங்கிரஸ் ஏற்கனவே இத்து போன கட்சியாக மாறிடுச்சு. காங்கிரஸ் வீணா போச்சு, அவ்வளோதான். காங்கிரஸ் நீ எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு இருக்கிற நிலையில அதில் திமிரு பண்ணிட்டு கொடுக்குற சீட்டு வேணா, எனக்கு 60 சீட்டு கொடு 70 சீட்டு கொடுன்னு சொல்லி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, நான் அங்கே இருக்கேன் பீகாரில், தேர்தல் அறிவிச்சாச்சு, நாமினேஷன் ஃபைல் பண்ணுற டேட்டு சொல்லிட்டாங்க, எண்டிங் டேட்டுன்னு சொல்லியாச்சு. இன்றைக்கோட
நாமினேஷன் பண்ணுறது இன்னைக்கு கடைசி நாள்ன்ற வரைக்கும் கூட்டணி உறுதியாகலை. அந்த கடைசி நாள் முடிஞ்சும் கூட்டணி உறுதியாகலை அப்படிங்கும்போது எவ்வளோ கேடுகெட்ட ஒரு நிலையில் காங்கிரஸ் இருக்குன்றத அவன் பிஜேபி காரனை மட்டும் சொல்ல முடியாது. அவன் அதிகாரத்தில் இருக்கான், எல்லாத்தையும் ஆட்டையே போடுறான். புரியுதா அவங்களுக்கு? ஆனால் காங்கிரஸ்காரன் என்ன பண்ணான்ற ஒரு கேள்வி இருக்குது. காங்கிரஸ் மாதிரி ஒரு கேடுகெட்ட கட்சியை இந்தியாவிலே பார்க்க முடியாது. இவங்க எதுக்கு கட்சி நடத்துகிறாங்கன்னே தெரில. ஒரு மாநில கட்சி, ஏன்னா ஒரு மாநில கட்சி, அதிகாரமிக்க ஒரு மாநில கட்சி இருக்குது. அவன் வந்து பாதிப்பத்தி இங்கே யார் காங்கிரஸாக இருக்குது? இங்கே வந்து டிஎம்கே தலைமையில் தான் கூட்டணி, இல்லை அதிமுக தலைமையில் கூட்டணி. அப்போ இவர்கள் என்ன கொடுக்குறாங்களோ இவங்க தான் தலைவர்கள். அது ஸ்டேட் பார்ட்டி தான் இங்கே பவர்ஃபுல். அதே மாதிரி தான் அங்கே ஸ்டேட் பார்ட்டி தான் பவர்ஃபுல். காங்கிரஸ்லாம் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரைட்டா? அப்போ ஸ்டேட் பார்ட்டி என்ன கொடுக்குதோ முன்ன பின்ன வாங்கிட்டு ஜெயிக்கிறக்கு வழியை பார்க்கணும். போன டைம் அவன் கொடுத்தானே, நீ ஜெயிச்சியா? 19 இடங்கள் தான் ஜெயிச்சிங்க, 70 இடங்கள். ஆமாம். அப்போ 50 இடம் தோக்குற. நீ 70 கொடுத்து 50 ஜெயிச்சிருந்தேன்னா பரவாயில்ல, இந்த டைம் 100 கேட்கலாம். 70 கொடுத்து 20 கூட நீ ஜெயிக்கல, 19 ஜெயிச்சுட்டு அவனையும் மேயிற மாடை நக்கிற மாடுக்கு எடுத்துச்சுன்ற மாதிரி அவனையும் காலி பண்ணி அவனையும் ஜெயிக்க விடாமல் போட்டி வேட்பாளரை போட்டு இப்படி போட்டால் மண்ணாங்கட்டியாக விளங்கும். கடைசி ஒரு 10-15 தொகுதியில் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு கூட நடந்துச்சுல்ல சார்? ஆமாம். அப்படி இருக்கும்போது அந்த 15 போச்சா? அந்த மாதிரி -50 தான் ஆரம்பிக்குதே. ஆமாம், ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் பலர் வேலை பார்க்கல, டென்ஷன்ல எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு எவனோ ஒருத்தனை டம்மி கேண்டிடேட்டை போட்டால் எப்படி ஜெயிப்பாவன்? ஸோ காங்கிரஸ் செய்த குளறுபடின்றது ஒரு பக்கம். ஏன்னா இவங்களுக்குள்ளே போட்ட சண்டையில் பிஜேபிக்காரன் அழகா பர்ஸை உருவிட்டு போயிட்டான். இந்த கூட்டத்திலலாம் வந்து என்ன குரலி வித்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனே இவங்களை சீட்டிங் பண்ணுறதுக்கு தான் கூட்டத்தை கூட்டி குரலி வித்தை காட்டிகிட்டு இருப்பான். பிட்பாக்கெட் திருடைங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குரலி வித்தை பார்த்துருக்கவன்ட்டு பர்ஸ் அடிச்சுட்டு போயிடுவான். அவனை எப்படி தவறு சொல்ல முடியும்? அவன் திருடன் வருவான், கொள்ளையடிப்பான், தெரியும். நீ எதுக்கு குரலி வித்தை பார்த்துட்டு இருக்க? கூட்டமா நீ வந்த வேலை என்ன? நீ எதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டே பண்ணிகிட்டு இருக்கன்ற மாதிரி தான் காங்கிரஸோட கேவலமான செயல்பாடு தான் இந்த தோல்விக்கு முதல் காரணம். ரெண்டாவது அவர்கள் ஆப்படித்து எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஆட்டையை போட்டு. ஸோ காங்கிரஸினுடைய ஒரு பிழையான ஒரு அணுகுமுறை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்குங்கிற ஒரு கருத்தும் நீங்கள் சொல்கிறது போல் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் மால் ப்ராக்டிஸில் கூட ஃபேக் ஓட்டர்ஸை போட வந்தாங்க அப்படின்லாம் கடைசி நேரத்தில் சொல்லப்பட்டது. ட்ரெயின்லலாம் வந்து ஃப்ரீயாகவே அனுப்பப்பட்டு உத்தரப்பிரதேசம் போன்ற அண்டை மாநிலத்தில் இருந்தால் வந்தாங்க அப்படின்லாம் கூட பல சார்ஜஸ் முன்வைக்கப்பட்டது. அங்கே கூட கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து களை எடுக்கிறதுக்கு கூட அவங்களால வந்து எடுக்க திராணி சக்தி இல்லையா? அந்த அளவுக்கு இல்லை. அங்கே உள்ள தேர்தல் எப்படி இருந்ததுன்னா, நான் பார்த்த வரைக்கும் பீகாரில் இந்த தேர்தலுக்கு போய் அங்கே பார்த்த வரைக்கும் நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் போஸ்டர் கூட எங்கேயும் இல்லை. சுவர் விளம்பரமா எதுவுமே. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இடம் பிடிச்சிருவாங்க, சோறு பிடிச்சிருவாங்க. பிடிச்சி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு எழுதி போட்டுருவாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி. அவனுக்கு அந்த எழுதி போடுறவன் செலவு பிடிக்கிறவனுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது. கட்சியில் பொறுப்பு இருக்கிற மாவட்ட செயலாளரோ ஏதோ ஒரு தான் அந்த பகுதி கழக செயலாளரோ அங்கங்கே பிரிட்ஜில் உள்ள இடத்தெல்லாம் போட்டு வச்சுருவான். விசிகா, அந்த திமுக, அதிமுக, மதிமுகன்னு போட்டு வச்சுருவாங்க. ஆனால் அங்கே எப்படின்னா யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ சீட்டு வாங்கினவன் அதுக்கப்புறம் இடம் பிடிச்சா அவங்க சொந்த காசில் எழுதணும். அப்போ இவங்க யாருக்குமே சீட்டே கொடுக்கலையே, அவன் எங்கே போய் எழுதுவான்? இன்னைக்கு வந்து நீ வந்து எதிரணியை தோக்கடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நாமினேஷன், நாளை கழிச்சு வாபஸ்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தேர்தல் அறிவித்த உடனே நீ யாருன்னு கேண்டிடேட் அறிவிக்கணும். 5 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடினாலும் அறிவிக்கணும். அப்போ தானே அவன் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவான். நீ அவனை தலையை போட்டு அறுத்து உன் கட்சிக்காரனுக்கே சீட்டை கொடுக்காம மாற்றி போட்டு குளறி பண்ணது யார்? காங்கிரஸ் தானே. அவன் எப்படி நீ பிஜேபின்றது ஒரு மான்ஸ்டர், ஊரடிச்சு உலையில் போடுற ஒரு கட்சி. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எந்தெந்த வகையில் இவங்களை நசுக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களே சண்டை போட்டானா அழகா போயிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் காங்கிரஸ்னால தான் இந்த மிகப்பெரிய இந்த ஜனநாயகத்துக்கே கேடு வந்தது காங்கிரஸ்னால. என் பேட்டியில் கூட நான் இறுதியாக அந்த கடைசியான கட்டத்தில் உங்கள்கிட்ட நான் பேட்டி கேட்கும்போது நீங்கள் இந்த வார்த்தையை கோடிட்டு சொன்னீங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரீட் ஷேரிங்கில் கூட பாருங்கள், நான் பீகாரில் இவ்வளோ நேரம் நம்ம வந்து இருந்தோம், களத்தில் இருந்தோம், சரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க பார்த்தா வேட்புமனு தாக்கல் வரைக்கும் வந்து முடியல. தரும் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் முடியல. அவன் போய் பண்ணதுக்கப்புறம் இவன் தான் எங்கள் வேட்பாளர்னு அதுக்கப்புறமா லெட்டர் கொடுக்குறாங்க.
புரியுதா? எவ்வளோ கேடுகெட்ட ஒரு இப்படி இருந்தால் மண்ணாங்க மயிரா வழங்கு இங்கே எப்படி ஜெயிப்பாங்க? எப்படி காங்கிரஸ் மேலே வரும்? காங்கிரஸ் இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க எதிர்கட்சியே இல்லாமல் அவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஓ, அப்போசிஷனே ஒரு ஸ்ட்ராங் இல்லை, அப்போசிஷனே இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கு தேசிய அளவில். ஓ, ராகுலை பெருசா சொல்லிட்டு இருந்தா அவர் வந்து அப்படி பார்த்தாருன்னு ராகுலே இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையை பண்ணா அப்புறம் கட்சியில வேற எவனுமே தலைவரே இல்லை. காங்கிரஸ்ல அடுத்து ஒரு 10 தலைவர் சொல்லுங்க பார்ப்போம். சசி தரூர் இருக்காரு, அவரு பிஜேபிக்கு அவரு நல்ல சூப்பரா பிஜேபி போயிட்டாப்ல, போகல இருக்காரு காங்கிரஸ். அது பேருக்கு இருப்பாரு, எம்பி பதவி போயிருக்கா இருக்காரு. அதனால காங்கிரஸ் ஆபீஸ்க்குலாம் அவர் போறது இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன அவர் டெல்லியில வேலை பார்க்குறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஏரியா. அவர் தான் காங்கிரஸோட தலைவர். அந்த போட்டோவை நீங்க அவன்கிட்ட காமிச்சு இவருக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படி ஒருத்தர காங்கிரஸ் தலைவராக போட்டு வச்சுக்கிட்டு இந்த லட்சணத்துல இப்போ எவன் கூட்டணியில இருக்கானோ அவனே போட்டு காலவாரி விட்டா அப்புறம் காங்கிரஸ் வழங்கும். இப்போ காங்கிரஸால தான் இப்ப ஆர்ஜேடி பிரதான கட்சியா இருந்துச்சு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா லாஸ்ட் தேர்தலில் இருந்துச்சு. இப்போ அது அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது காரணமும் காங்கிரஸ் தான். ஓ, அது தனியா நின்று இருந்தா கூட ஏதோ ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் வந்திருக்கும். ஒரு 60-50 சீட் 70-80 சீட்டா வந்திருக்கும். இந்த காங்கிரஸ்காரனோட சேர்ந்ததுனால என்னன்னா அவனும் நாசமாகி கூட நாசமாக்கி விட்டான். அவன் ஜெயிச்ச 19 இடத்தையும் ஜெயிக்க முடியல. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை ஈஸியாக போயிடுச்சு. புரியுதா? வந்து ஈஸியாக பிஜேபிக்கு பிரித்து கொடுத்து போயிடும். எவ்வளோ கிடைக்கணும் எடுத்துக்க தலைவா, அவங்களே சண்டை போடுறாங்க, அவங்களே ஓட்டு வாங்கலை, நம்ம கூட சீட்டிங் பண்ணி பெட்டியை மாற்றலான்னு பார்த்துட்டு இருந்தோம். டேட்டே பெட்டி அப்படியே வைங்கடா, அதே டவுனில் போயிட்டு இருக்கு, பெட்டியை மாற்றி பேரை கெடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. பெட்டிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஒரு 10,000 5000 மாறும்னா போட்டுடலான்னு பெட்டியை திறந்துறாங்க. இந்த அளவுக்கு ஒரு தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம், அதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் கூட அந்த ரேலியில பங்கேற்று இந்த ஓட்சோரியினுடைய அந்த தாக்கத்தை பற்றி அவங்க வரைக்கும் போய் கேம்பெயின் பண்ணது, இதெல்லாம் சுத்தமா எடுபடாம ஓவைசியை விட ஒரு தொகுதியில முன்னணின்னு வருது சார். கிட்டத்தட்ட 62 தொகுதியில காங்கிரஸ் லட்சணம் என்னன்னு பாத்துங்க. அது ஓவைசியை தூக்கி விட்டு காங்கிரஸை ஒழிச்சதுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு காரணம். பிஜேபி இங்கெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு கொஞ்சம் கூட குறையா வாங்குறதையும் கடைசி அடிச்சுட்டேன். அந்த சுடுகாட்டில் சொல்லுவாங்க, பணத்தை எரிச்சதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிக்கும், அப்புறம் அந்த வெட்டியா வந்து பெரிய கட்டை எடுத்து ஒரு போடுவான், அப்புறம் தான் அது அடங்கும் அப்படின்ற மாதிரி திடீர்னு காங்கிரஸ் எந்திரிச்சதை கடைசி ஒரு கல்லை போட்டு அரைச்சிட்டாங்க. அரைச்சி இந்த ஷேர்ன்றதை வச்சு காங்கிரஸை முடிச்சு விட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இவங்க வச்சது தான் சட்டம்னு இருக்கு. ஆனால் பிஜேபி துடை தெரியப்படும். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பிஜேபி இந்தியாவில் இருக்காது. ஆமாம், அது வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு பிஜேபின்னு ஒரு கட்சி இருந்ததுன்றது அப்போ வரலாறு எழுதப்படும். அதுக்கப்புறம் பிஜேபி இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அந்த இந்துத்துவான்ற ஒரு கட்சி இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து இவர்கள் காலி செய்யப்படுவார்கள். அது காங்கிரஸ்னால இருக்காது, வேற வேற காரணங்களால இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனுக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்சிருந்தாங்க. 99 அரௌண்ட் 100 சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் எதுலையுமே வந்து காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் வர மாதிரியே நமக்கு தெரியல சார். ஆள் இல்லை, படுதோல்வி. பீகார்ல யாராவது காங்கிரஸ் தலைவர் பேர் சொல்லுங்க, 4 பேர். காங்கிரஸ்காரனுக்கே தெரியாது. ராகுலுக்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது யார் யார் அன்னைக்கு ஒருத்தர் வந்து தாடி வச்சவர் அவர் எங்கே காணான்னு கேட்டுருக்கேன். அப்ப அடுத்த தலைவர்களையும் அவங்க வந்து உருவாக்கல காங்கிரஸ். பீகார்ல உருவாக்குன தலைவரே ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஏன்னா அவனால் ஸ்டேட் போயிடும்ன்றிருக்காங்க. அதனால் காங்கிரஸ் இனி எந்திரிச்சு வர்றது கஷ்டம்தான். வேற ஏதாவது கட்சிகள் கூட்டணிகள் வந்து ஏதாவது பண்ணாதான் உண்டு. சார், இப்போ வரக்கூடிய செய்திகள் பார்க்குறோம், தேஜஸ்வி யாதவே பின்னடைவாயிட்டு அப்புறம் முன்னணி வராரு, பின்னடைவாயிட்டு அப்புறம் முன்னாடி வராரு. இல்லை, இவர்கள் அது ஒரு தனி ட்ராக் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா காங்கிரஸை முற்று முடிதாக ஒழிச்சு கட்டணும். அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் 70 சீட்டு வந்துட்டு அவரே தோத்துட்டாருன்னா எப்படி அவமானம் இல்லையா? அந்த மாதிரி சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே வாக்காளர்களை காலி பண்ணி அங்கே பெட்டி மாற்றி அவர்களை காலி பண்ணுறது தான் அவர்களோட வேலை. இப்போ தேஜஸ்வியினுடைய இந்த மிகப்பெரிய பின்னடைவுக்கும் காங்கிரஸ் தான் வந்து பொறுப்பா? ஆமாம், நிச்சயமா. கூட்டணி கட்சி இந்த மாதிரி அடங்காமல் வேலை பண்ணுறதுக்கு அதுதானே காரணம். சார், இப்போ இது இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி. இப்போ அடுத்து 5 மாநில தேர்தலும் வர இருக்கு. குறிப்பா அதுல எல்லாமே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் தான் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க மேக்சிமம், அசாமை தவிர. இப்போ இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸினுடைய அணுகுமுறை என்னவா இருக்கும்? பிராந்திய கட்சிகளுடைய டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி.
இப்போ அவங்கலாம் இப்போ எப்படி பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சியை? நீ பாரு 62 கேண்டிடேட் போட்ட, ஒண்ணுன்னு தான் இப்போ முன்னிலைன்னு வந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கேவலமா நீ போயிட்ட. உனக்கு நான் வந்து நீ ஆட்சியில் அதிகாரத்துல வேற பங்கு கேட்கறேன்னு வேற சொல்றேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட பார்ப்பாங்களா? அப்படிதான் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு நான் ஒரு 60 தரேன் நீ வச்சு அதையும் நாசப்படுத்தி நான் கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 25 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ இந்த வாட்டி எவ்வளோ தான் கொடுப்பாங்க? போன டைம் 25 கொடுத்தாங்களா, இந்த டைம் ஒரு 15லேருந்து 20 கொடுப்பாங்க. ஓ, இன்னும் குறைவுன்றீங்க? கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் அவர்களுடைய இதாக இருக்கும். அதுக்கு தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு தெரியாது. கொடுக்கறத கொடுங்கன்றாரு. கேஎஸ் அழகிரிலாம் அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணார். 10 பேரை வச்சு ரயில் மறிச்சார். 4 பேர். ஆமாம், இல்லை ப்ரெஸ்ஸோட சேர்த்து நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு கேவலப்படுது. 10 பேர் மொத்தம். பஸ்ஸுக்காரன் 6 பேர், 4 பேர் அவர் கூட வந்தவங்க, டிரைவரோட சேர்த்து பெரிய போராட்டம். அவர் வந்து எவ்வளோ 100 சீட்டு அதை கேட்டுட்டு இருக்காரு. அவர் பேப்பரில் எழுதி சக்கரைன்னு எழுதி அதையாவது சொல்லாங்க, சக்கரைன்னா பேப்பரில் சக்கரைன்னு எழுதி நக்கிக்கன்றார். அந்த கதையில் தான் அவர் இருக்கார். இது மாதிரி என்ன பண்ணுறது, எல்லாம் தமிழ்நாட்டில் 15 சீட்டு தான். இப்போ திமுக உற்சாகமாக இருக்கு. சரி, இப்போ ஒரு 15 கொடுத்தா போதும், 15 20 கொடுத்தா போதும். ஆனால் அந்த 10,000 ரூபாங்கிற அந்த ஃபேக்டர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? மகளிரினுடைய ஓட்டு சதவீதமும் உயர்ந்திருக்கு. மகளிர்கள் சாரையா வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போட்டு சீதா கோயில் கட்டி தரேன் இருக்காங்க. சீதா சத்தியம் வாங்கியிருக்காங்க. ஆமா, 10,000 அனுப்பிட்டு. ஓகே, இல்லைன்னா அவன் குடும்பமே நாசமா போயிடும்னா அவங்க பாப்பான். இப்பயே வந்து கோதுமை உருண்டையை தான் தின்னுட்டு இருக்கோம். இன்னும் நாசமா போனோம்னா நம்ம வாழ்க்கையில ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க போய் போட்டிருக்கேன். அந்த 10,000 ரூபாங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். 10 மாசத்துக்கு அவங்க குடும்பமே சாப்பிடலாம். ஓ, அந்த அளவுக்கு 10,000 ரூபாங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய நிதி அங்க. ஆமா, ஒரு கோதுமை எவ்வளவு கிலோ? 30 ரூபா தானே. 10 கிலோ எவ்வளவு? 300 ரூபா. ஒரு மாசம் 30 கிலோ. 30 கிலோ எவ்வளவு? 900 ரூபா. இப்போ ஒரு மாசத்தை ஓட்டிடலாம்ல. அவ்வளவுதான் சார். இதுல பிரதான எதிர்கட்சிகள் பயங்கரமா கோட்டை விட்டாங்க. நீங்க சொல்லுவது போல இந்த 10,000 ரூபாய் வந்து மகளிருக்கு கொடுத்தது வந்து இது வந்து தேர்தல் விதிமீறல். இது எலெக்ஷன் போலுக்கு வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் விழுது. இதை வந்து ஃபைட் பண்ணி இது வந்து பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணும். இதையும் கைவிடல. இல்ல, அதை எதுவுமே இவங்க எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்க. எதுக்குமே பெரிய அளவுல மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி சும்மா பிரதமர் பதவி இந்த பதவி வருமா? காங்கிரஸ்காரன் இந்தியா ஃபுல்லா என்ன பண்றாங்க? இறங்கி அடிச்சு இது பண்ணிருக்க வேணா? எப்படா நீ அரசாங்க காசு 10,000 ரூபாய் எடுத்து எல்லாரும் கொடுப்ப? எப்படி கொடுப்ப நீ? அப்படின்னு பெரிய அளவில் ஒரு பெரிய புரட்சி அளவில் போராட்டம் பண்ணிருக்கு இந்தியாவில். சரியா? அது இல்லாமல் சும்மா தூங்கிக்கிட்டு அப்புறம் எப்படி இவங்களுக்கு ஓட்டு போடுவான் மக்கள்? ஒன்று தலைவன் வீரியமாக இருக்குதுங்க. புரியுதா அவனுக்கு? 10,000 எப்படி கொடுத்தேன்னு கேட்டால் கூட அதுக்கு 4 பேர் சப்போர்ட்டுக்கு வரும். ஆமாம், எதுக்கு கொடுத்தேன்னு. ஒன்றும் இல்லாமல் சும்மா போயிட்டு ராகுலும் சேர்ந்து பிஜேபியோட டையை போட்ட மாதிரி தான் தோணுது. ஓஹோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்களே கொஞ்ச நாள் இருந்துங்க 20 வருஷம் அப்படின்னு. ஆமாம், ஒரு போராட்டம் பண்ணல அப்படின்னா 10,000 ரூபா கொடுக்குறான் தேர்தல் விதிமுறை மீறி. அதை அரசாங்க காசு எடுத்து ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஓட்டுக்கு வந்து கட்சிக்காரன் 1000 கொடுக்குறான் 2000 கொடுக்குறான்னு காலம் பூரா கூவுறீங்க. ஒருத்தன் வந்து ஆட்சியில் இருக்கிறவன் 10,000 தூக்கி எல்லாரும் கொடுக்குறான். ஒரு கவர்மெண்ட்டு என்ன போராட்டம் என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ நீங்களாம் எதுக்கு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வரும். அதனால் ராகுல் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓ, நீ பிஜேபி எதுக்குன்னா பிஜேபியாக தோக்கணும், இல்லை ரீஜனல் பார்ட்டியாக வந்து அவங்களாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க போதும் ஆட்சி பண்ணது போதும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போனால் தான் பிஜேபி வீழ்த்த முடியுன்ற நிலைமையில இப்போ இருக்குது. அந்தளவுக்கு வைத்தறிச்சல் இருக்குல்ல. 238 தொகுதியில், அதாவது 243 போட்டாரு. சில பேர் அப்படி கட்சி தாவுனாங்க. ஜன்சுராஜ் கட்சி, நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பயங்கரமா மாஸ் காட்டினாரு, எதிர்பார்ப்புலாம் பயங்கரமா பண்ணாரு. இப்போ அவருமே கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு. அவன் அரசியல் தலைவராங்க. அவன் ஒரு சர்வே இப்போ கம்பெனி வச்சிருந்தவன். அவனா இப்போ நீங்க போய் எலெக்ஷன் நின்று நான் தான் முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் வந்தான். அவனுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போட்டு தூக்கி விட்டாங்க. அவன் பிஜேபி எதிர்கட்சிகள் ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் அவனையும் நிறுத்தினாங்க. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் பிஜேபி மேலே அதிருப்தி இருக்கவன் ஓட்டை நீ வாங்கி இது எதிர்கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு. அதனால அந்த ஓட்டு மட்டும் அவனுக்கு விழுந்திருக்கு. அவனும் காலி. அவ்வளோதான். அதுவும் பாஜகவுடைய கச்சிதமான வேலையை செஞ்சுட்டாரு. பாஜக பிடிக்காத ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்காரன் தேஜஸ்விக்கோ காங்கிரஸ்க்கோ போட்டுறக்கூடாதுன்னு இருக்காங்க. இவங்களுக்கு போட்டு நீர்த்து போக செஞ்சாரு. ஓ, அந்த மாதிரி பண்ணது தான். அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. அதுவும் இப்போ சொல்லியிருக்காரு, விரக்தியின் உச்சத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. கேவலம் ஒரு 10,000 ரூபாய்க்காக வந்து திருப்பி மீண்டும் பிஜேபிக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்க. மாதம் 200 ரூபா வருதா, 200 ரூபாய்க்கு அவங்க ஓட்டை போய் அடகு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி அதை அடகு வச்சுட்டா இல்லை, அப்புறம் என்ன பண்ணுறது? அவ்வளோதான்.
சார் அப்போ மூவிங் ஃபார்வர்டு இப்போ இந்த லோக்சபா எலெக்ஷன் 2029 வருது, மோடி நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓரணியில் ஒன்றெல்லாம் திரண்டாங்க எல்லா கட்சிகளும். இப்போ காங்கிரஸினுடைய படுபாதாள வீழ்ச்சி, அடுத்தடுத்து எல்லா மாநிலங்களிலும் தோல்வி, என்னதான் ஆகும்? பிராந்திய கட்சிகள் வெர்சஸ் பிஜேபிங்கிற நிலைமை போயிடுமா? அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. இப்போ ஏற்கனவே அப்படித்தானே இருக்கு. அதே நிலைமை தான் தொடரும். இன்னும் அடுத்த 4 மாத தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிச்சயமா சார். பீகாரினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் சம்பந்தமாக உங்களுடைய டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.